ஆர்வமூட்டல் என்ற தலைப்பில் அடியேன் பேச இருக்கின்ற தலைப்பு எது அதிசயம் இல்ல அதிசயம் எது ரெண்டையும். நம்முடைய வாழ்க்கையில நாம வியந்து பார்க்கின்ற ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகின்றன. ஒரு பெரிய கட்டடத்தை பார்த்தோம்னா வியந்து பார்க்கிறோம், அடேங்கப்பா எவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க, அதிசயம் அதிசயம் ஆச்சரியம். இதை ஆங்கிலத்துல மிராக்கிள் ஒண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இங்கே நமக்கு அந்த அதிசயம் தோன்றும், மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு வெளியூர் போறீங்க, கோவில் கோபுரத்தை பாக்குறீங்க, ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் கிட்டத்தட்ட 226 அடி. அதை பார்த்தோம்னா வாயை பொழந்து அடேங்கப்பா எந்த காலத்துல இது கட்டினாங்க, யார் கட்டினாங்க, இவ்வளவு உயரத்துல ஏசியாவிலேயே மிகப்பெரிய கோபுரம் என்று சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரத்தை பார்த்து நம்ம அப்படியே ஆச்சரியத்தோட அதிசயத்தோட நிக்கிறோம். இன்னொரு இடத்துல பாக்குறோம், ஒரு பெரிய பாலம் கட்டியிருக்கா, கடல்லையே பெரிய பாலம், கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டருக்கு கடல்ல பாலம் கட்டியிருக்காங்க. அதை பார்த்து வியந்து போகிறோம். எப்படி கடல்ல 24 மணி நேரம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அந்த இடத்துல தூணை உள்ள இறக்கி, அந்த தூணை உள்ள இறக்கி வச்சா கூட அது விழுந்தோ இல்லையான்னு தெரியாது. அங்க 25 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தூணை கொண்டு போய் அதை பாலம் போட்டு அங்க பயணம் செய்கின்றார்களே, அவர்களுடைய மூளையை, அவர்களுடைய அறிவாற்றலை என்னவென்று சொல்வது அப்படின்னு ஒரு இடத்துல வியக்கிறோம். திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு. அவர் சொல்லாம சொல்றார். அதிசயம் என்ற வார்த்தையெல்லாம் பின்னாடி வந்தது. அவர் பெருமை என்ற சொல்லை அதிசயம் என்ற பொருளில் பார்க்கிறார். நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்லை. இப்படிப்பட்ட அதிசயங்களை கொண்டது இந்த உலகம். ஒரே பாயிண்ட்ல சொல்லி முடிச்சிட்டார். ஏனென்றால் அவர் முற்றும் துறந்த முனிவர். அவர் எதையும் பார்த்து ஆச்சரியப்படவே மாட்டாரு. அவர் காலத்துல பெரிய பாலமோ அதிசயமோ எதுவுமே கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளக்கு வசதியும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, மயிலாப்பூரில் வாழ்ந்தவர், அவருடைய மனைவி பெயர் வாசுகி, தறி நெய்து வந்தார். இந்த 3 தகவல் மட்டும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பெருமை. அந்த பெருமை என்பது இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா அதிசயங்களையும் ஒன்று கூட்டிய பெருமை. கொஞ்ச நேரத்துல எல்லா அதிசயமும் நமக்கு மறந்துடும். ஆமா, பார்த்துட்டு வந்தோம், பேசுறோம், சொன்னோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். ஆனா மனித வாழ்க்கையில நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன என்றால், நேற்று இருந்தவர் இன்று இல்லை. யாராவது சொந்தக்காரங்க யாருக்கும் ஏதாவது ஆயிருக்கா உங்க லைஃப்ல, உங்க சர்வீஸ்ல? நேற்று இருந்தவர் இன்று இல்லை. மாமியாரை பாருங்க, நல்ல சந்தோஷப்படுறீங்களா? இல்ல உடனே மாமியார் சொல்றீங்களே. இல்ல பாருங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வகையில நல்ல டைம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல? இல்ல பெருமை அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் மாமனார் மாமியார்னாலே பெண்களுக்கு ஒரு அருவருப்பு இல்லையா? ஆனா ஆண்களுக்கு அந்த அருவருப்பு இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சொத்து பங்கு ஏதாவது ஒரு வாங்குறதுக்கு மாமா அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அதனால எந்த காலத்திலயும் ஆண்கள் மாமனாரையும் மாமியாரையும் வெறுத்ததா சரித்திரம் இல்லை. எங்கேயோ இருப்பாங்க, பேசுவாங்க, அப்படிதானே எல்லாரும் ஆண்கள் வர்க்கம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க இல்ல? எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு சின்ன அலர்ஜி ஓரத்துல இருக்கும். ஏன்னா மாமனார் மாமியார்னாலே ஒரு சின்ன அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. அந்த ஒவ்வாமை லேசா என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒவ்வாமை இருக்கும். அந்த ஒவ்வாமை மாதிரி இவர் பெருமையை பற்றி சொல்கிறார். அதிசயம் இதுதான், நேற்று இருந்தவர் இன்று இல்லை. அப்படிப்பட்டதொரு அதிசயத்தை கொண்டது இந்த உலகம் அப்படின்னு சொல்றார். இன்னும் வேற கலைஞர்கள் பாருங்க, இதெல்லாம் ஒரு அதிசயம். நல்ல சாவு. உடனே அவர் சொல்லிட்டார் நல்ல சாவு அப்படின்னு சொல்லும் போது சொந்தக்காரங்களுக்கு
ரொம்ப ஒரு பிரிவு துயரம் தாங்க முடியாது. நம்ம அந்நியர், டெய்லி யாரோ இறக்குறாங்க போறாங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா சொந்தக்காரங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது. அந்த ஜீரணிக்கிறது வரணும் அப்படின்னா 1 வருஷம் ஆகும். அதையே நினைச்சு நினைச்சு உழந்து அதுலயே ஒரு 2 பேர் இறந்துருவாங்க. என்ன பண்ண முடியும்? இதான் மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையில நம்ம அதிசயம் என்று இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அதிசயம் அப்படின்னு சொல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கவிஞர் என்ன சொல்றார்? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீதிகந்தன் அதிசயம். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு அதிசயமாகப்பட்டது இந்த மாதிரிதான். இந்த பாடலை எடுக்கும் போது உலக அதிசயங்கள் என்று சொல்லக்கூடிய 7 இடங்களுக்கு அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் செல்வார்கள். இது சபை, திரைப்பட பேரோ நடிகர் நடிகையோ எதுவும் சொல்லக்கூடாது. பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர், சுதந்திர தேவி அந்த கட்டடம், இப்படி எல்லா இடத்துக்கும் அவங்க செல்வார்கள். பிரமிடுகள், எகிப்து நாட்டில் இந்த இடத்துக்கெல்லாம் போய் அவங்க பாட்டு பாடுற மாதிரி ஒரு அதிசயத்தை அந்த இயக்குனர் செய்திருப்பார். எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. இந்த பாட்டுல என்ன விஷயம்? 7 அதிசயங்கள் உலக அதிசயங்கள். இப்ப 7 அதிசயங்களை 21 அதிசயங்களா மாத்திட்டாங்க. கடந்த கால அதிசயம், இன்றைய கால அதிசயம், நாளைக்கு அதிசயம், 3 அதிசயங்கள். அதிசயத்திலையும் பாருங்க போட்டி. இது கடந்த காலமாச்சு. இது சும்மா பைசா நகரத்தை சாய்ந்த கோபுரத்தை எத்தனை நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? கிடக்கட்டும், அது சாஞ்சுக்கிட்டே இருக்கு. சாஞ்சி ஒரே தான் உடைஞ்சு போடுறோம். இனி புதுசா ஏதாவது இருக்கா? சுதந்திர தேவி சிலை, அதுல ஓட்டெடுப்பு கிடைக்கல. ஓட்டெடுப்பு கிடைக்கல. உட்காருங்க. ஓட்டெடுப்பு கிடைக்கல. ஓட்டெடுப்புல நம்ம தான் தெரியுமே, நம்மளுக்கு கரிய பொதிக்கிறோம். அந்த மாதிரி ஓட்டெடுப்புல அது ஜெயிக்க முடியல. அதிசயம் தான், ஆனா ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியலன்னா அங்க மார்க் வாங்க முடியாது. இப்படி உலகத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு அதிசயங்கள் நடந்துக்கு. ஆனா நம்ம யாராவது ஒருத்தர் நம்முடைய பிறவியையே ஒரு அதிசயம் என்று நினைத்திருப்போமா? நினைத்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க என்னையில இருந்து நினைக்க போறீங்க. தினசரி நம்முடைய வாழ்க்கையே ஒரு அதிசயமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் ஒருத்தர் வாழ்க்கையில சோகம், ஒருத்தர் வாழ்க்கையில மோகம், ஒருத்தருடைய வாழ்க்கையில வறுமை, ஒருத்தருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, ஒருத்தருடைய வாழ்க்கையில அளவற்ற மகிழ்ச்சி. நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நேரங்கள்ல வருத்தம் வரும். இல்லையா, இவங்க முன்னுக்கே வரமாட்டேங்கிறாங்க. இவ்வளவு கருணை காட்டுகின்ற இறைவன் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கருணை காட்டக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமா மனித வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சகஜமா நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேவார திருவாசக பாக்களை நீங்கள் ஏன் அதிசயமாக நினைக்கவில்லை? திருஞான சம்பந்தர் 8வது பாட்டுல அரக்கனை பற்றி சொல்கிறார். 9வது பாடல்கள்ல மால் அயன் 2 பேரும் அடிமுடி தேடிய வரலாறுகளை சொல்கிறார். 10வது பாட்டுல சமணர்களை பற்றி சொல்கிறார். 11வது பாடல்ல பதிக பலன்கள் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு அதிசயம் ஆகாதா? அந்த பாடல்கள் வரிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எதுகை மோனையோட ஆரம்பம் முதல் கடைசி வரை அவ்வளவு அளப்பரிய கருத்துக்களை சொல்லி நம்ம எல்லாம் புரிய வைத்திருக்கிறது ஒரு அதிசயமாக உங்களுக்கு படவில்லையா? ஏன் 180 வாரங்கள் நாம மடத்துல இதே கூட்டத்தை நடத்திவிட்டு வெளியே எங்க நடத்துறது என்று சொல்லும் போது நமக்கு ஆத்ம ஞான சபை இடம் கிடைத்ததும் ஒரு அதிசயம்தான். நிஜமாதான் சொல்றேன். அவங்க உட்கார்ந்து பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல. இது ஒரு வகையில அதிசயம், நிகழ்கால அதிசயம். 100 வாரங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு அதிசயம். சாதாரண குடும்ப தலைவர்களாக இருந்து அன்பு நட்பு வட்டத்தில் செயலாளர்கள் பொருளாளர்களாக மாறிய இருவரும் ஒரு அதிசயம்தான் இருக்கிறதான். இது உங்களுக்கு என்ன தெரியாது, அவருக்கே தெரியல.
அவரே ஒத்துக்கிட்டார். குடும்ப தலைவர், வேற எந்த பதவியும் நமக்கு கிடையாது. எனக்கு மைக்கு பிடிச்சே பேசவே தெரியாது, பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு 10 நாயன்மார்களை பற்றி ஒரு மேடை ஏறி மைக் பிடிச்சு பேசுறாங்க. திருமதி மகேஸ்வரி அவர்கள், அதுவும் ஒரு அதிசயம். அதே மாதிரி நம்ம முன்னாடி நின்று பேசவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இங்க மனம் மாறி அன்றாட வாழ்வில் சிவசிந்தனை எப்படி இருக்கிறது என்று தங்களுடைய அனுபவங்களை அப்படியே பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான அதிசயம். இதை எல்லாரும் ஒத்துக்கிறோம் கண்டிப்பாக. காரணம் என்ன அப்படின்னா, அதிசயம் என்பது நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, மலைத்து பார்க்கின்ற ஒரு செய்தி தான் அதிசயம். இதெல்லாம் அதிசயமே இல்லை. கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, சீனா பெருஞ்சுவர் போறீங்க, அன்பு நட்போட்டத்துல இருந்து உங்களுக்கு சீனாவுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஏன்னா ஆன்மீக சுற்றுலா மாதிரி அது ஒரு இன்ப சுற்றுலா. எல்லாரும் சீனா பெருஞ்சுவர் பக்கத்துல போயிட்டோம். அதேங்கப்பா இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு எப்படி கட்டியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் பார்த்து முடிஞ்சோன்னா கிளம்புங்க, கைட் கிளம்புங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்துடுவீங்க, சாப்பிட்ட அப்புறம் தூங்கிடுவோம், நேரம் இறங்கிட்டோம். என்ன பார்த்தீங்க, சீனா பெருஞ்சுவரம் பார்த்தோம், அவ்வளவுதான். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் திகட்டக்கூடியது. ரொம்ப நேரம் திகட்டக்கூடியது நமக்கு பதிகங்கள் தான், இறை பக்தி தான், ஆன்மீகம் தான். நமக்கு அதிசயம் என்பது ஒரு பொருளை பார்த்து 5 நிமிட நேரத்தில் சிற்றின்ப மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது, பேரின்ப மகிழ்ச்சியை கொடுக்கணும். இதுவரைக்கும் நாம் பார்க்காத ஒன்ன பார்த்துட்டோம், அது உங்களையே நீங்க இடம் போட்டு பார்க்கலாம். கொஞ்ச நாள் இன்னைக்கு போனோம்னா செயலாளரும் பொருளாளரும் வீட்டில் சொல்லுவாங்க, நான் ஒரு அதிசயம், வண்டியை நிப்பாட்டும் போது இன்னும் ஏதாவது ஆயிடுச்சா போயிட்டு வர நேரத்தில் அவருக்கு அப்படின்னு. இல்லைங்க, எங்களை இன்னைக்கு சொன்னவரு ஆமா அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா வீட்லயே அவங்களுக்கு என்ன ஆகும், அதிசயம் தீம் பார்க் கூட்டிட்டு போங்க, சரியா போயிடும், பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சின்ன விஷயத்தை தான் பெருசுபடுத்துகிறோம். சாதாரணமா நம்ம கையில் தவழ்கின்ற தேவார திருவாசகத்தை எல்லாம் என்ன பண்றோம், அப்படியே கொஞ்ச நேரம் படிச்சு விட்டுறோம். நன்மக்கள் பேரடைய, கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் ஏன் எழுதிவிட்டு செல்ல வேண்டும்? அவர் என்ன குழந்தை குட்டி இருக்கா? அவரே ஒரு சிறு பாலகன். அவர் எதுக்கு இதெல்லாம் சிந்திக்கணும்? 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி நிறைய பேர் படிப்பாங்க, அந்த படிப்பின் மூலம் பலன் பெறுவார்கள் என்று அவர் அன்றைக்கே சிந்தித்திருக்கிறார் என்றால் அது ஒரு அதிசயம். இல்லைன்னா அவரு அந்த பாடலை எழுதியிருக்க முடியாது. அதுல அதிசயங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம அதெல்லாம் சிந்திக்காம அதிசயம் என்பதை தான் சிந்திக்கிறோம். போன வாரம் ஒரு 3 நாள் முன்னாடி திருமதி மோகனா அவர்களை போன்ல கான்டாக்ட் பண்ணேன். போன வாரம் நீங்க ஏன் வரல அப்படின்னு உட்கார்ந்து அவங்க வீட்டு குடும்ப சூழ்நிலையை சொல்லி அழ ஆரம்பிச்சேன். இப்படி இருக்கு சூழ்நிலை, நம்முடைய அன்பு நட்போட்டத்து அன்பர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அடியேன் சிவபுராணம் படித்தேன். சாயங்காலம் உட்கார்ந்து அவருடைய பிரச்சனை விரைந்து தீர்ந்து அந்த அம்மையார் மகிழ்ச்சியோடு நம்முடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அடியேனுக்கே சற்றே வருத்தம் ஏற்பட்டது. ஒரு பரிதாபம். அந்த பரிதாபம் எல்லாம் இந்த கூட்டத்தில் வர்றவங்களுக்கு தான் ஏற்படும். சரி சரி ரைட் ரைட் உட்காருங்க. ஏன்னா அப்படி ஒரு பரிவு பிறக்கிறது கூட்டத்தில். எல்லாருமே பிரச்சனையோட தான் வர்றாங்க அப்படின்னா நல்லா தெரியுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நண்பர் குமரன் பாபு அவர்களுக்கு கால்லையா கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. ஐயோ என்னால வர முடியாது, 3 மாசம் 4 மாசம் அப்படின்னு அவர் சிகிச்சையிலே இருந்தார். அப்ப அவருக்காக நம்ம பரிந்து இங்க பதிகங்கள் பாடினோம். அடியேனே தனியாக எலும்பு முறிவுக்காக அவருக்காக பிரார்த்தனை செய்தேன் என்பது அந்த அடியவருக்கு தான், அந்த அடியாருக்கு தான் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மனிதனை மாற்றுவது இந்த ஆன்மீகம் ஒன்றுதான். எந்த ஒரு பயனும் கருதாமல் நம்ம இங்க வந்துகிட்டே இருக்கோம். இதுவும் ஒரு அதிசயம்தான். இந்த அதிசயத்தை இனி வரும் காலங்கள்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதிசயத்தை அதிசயமாக நீங்க பார்க்க கூடாது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதிசயமாக பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க உயர்ந்த இடத்திற்கு போயிருவீங்க. அண்மையில் ஒரு நடிகர்
120 கோடியில ஒரு விமானம் வாங்கி இருக்கிறார். பேரை நான் சொல்ல விரும்பல. ஒரு நடிகர். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், என்னடா அது, நாட்டில் சைக்கிள் இல்லாதவன் இருக்கான், டூ வீலர் இல்லாதவன் இருக்கான், கார் இல்லாதவன் இருக்கான். ஆனா ஒரு நடிகர், ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர், இறைவனால் படைக்கப்பட்டவர், இறைவனால் காக்கப்பட்டு வருபவர், இறைவனால் அழிக்கப்படுபவர், எல்லாமே இறைவனுடைய செயல். அவர் மட்டும் 120 கோடிக்கு எப்படி ஒரு விமானத்தை வாங்கினார்? நமக்கெல்லாம் என்னது, ஒரு வகையில அதிசயமா தெரியுது. ஆனாலும் அந்த அதிசயத்தை நம்ம என்ன செய்யறோம்? இறைவனுடைய திருவிளையாடல்கள், இறைவனுடைய திரு அவதாரத்தில் ஒன்று. ஏதோ ஒன்று அவருக்கு செய்யறோம் அப்படின்னு செய்யறார். என்னவனாலும் அவருடைய ஜாதகத்துல இருக்கட்டும், திருட்டு பணமோ இல்ல என்னவோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். ஆனாலும் ஒரு சின்ன அதிசயம் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. நம்ம ஒரு வேலைக்கு அது இதுன்னு போறோம், ஏதாவது கையில காசு, திடீர்னு என்ன ஆகும்? இல்லைங்க அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை தாங்கிக் கொள்வதற்கான சக்தி நமக்கு இறைவன் கொடுப்பார். அதுதான் ஒரு வகையில அதிசயம். இப்படி வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா தினசரி காலை முதல் இரவு வரை அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு கவிஞர் எழுதினார், ஒரு நாள் கழிந்தது. தலைப்பே என்னது? ஒரு நாள் கழிந்தது. படிக்கும் போதே ஒரு ஆர்வம் வரும். ஒரு நாள் கழிந்தது என்கிறதுக்கு என்ன, உடல்நிலை சரியில்லாம கழிவுகள் வெளியேறி அவர் கழிந்ததுன்னு சொல்லியிருக்காரா, இல்ல வேற என்னது அப்படின்னு அவர் அதுல என்ன ஒரு சிந்தனை போக்கில் சொல்லியிருப்பாருன்னா, காலை முதல் இரவு வரை 24 மணி நேரம் இந்த உலகமே ஒரு அதிசயத்தில் இயங்குகிறது. எல்லாமே எல்லா பக்கமும் நடந்துகிட்டே இருக்கு தானா. மேல விமானங்கள் போகுது, திடீரென்று பறவைகள் போகின்றன, திடீரென்று மழை வருகிறது, திடீரென்று காற்றடிக்கிறது, 4 பேர் நடந்து போறாங்க, 4 பேர் வேகமா போறாங்க, 4 பேர் பசி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, 4 பேர் என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியோட போறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் கழிந்ததில் மிகப்பெரிய ஒரு பெருமை. அந்த ஒரு நாள் கழிவதற்கே இவ்வளவு அதிசயங்கள் நிகழ வேண்டி இருக்கிறது. 1 2 கிடையாது, நிறைய அதிசயங்கள். இந்த இடத்துல அதிசயம் என்பது எப்படி திருவள்ளுவர் பெருமை என்று சொன்னாரோ, நாம இறைவனுடைய திருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தத்துல இந்த தலைப்புல இன்றைக்கு பேசுவது ஒரு அதிசயம். அந்த அதிசயமும் இறைவனுடைய திருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நம்ம இறைவனுடைய திருவருள் என்று நினைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாயில அதிசயம் என்று ஒன்று வராது. திருவருள், அருள் என்ற ஒரு சொல் மட்டும்தான் வரும். உங்களை நீங்களே எடை போட்டு பாருங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? உதாரணத்துக்கு அடியேனே சொல்றேன், உங்க வரிசையை சொல்லணும்னா இங்க நேரம் இல்லை. 1991 அடியேன் ஜீவராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். மாத சம்பளம் 600 ரூபாய். எவ்வளவு? 600 ரூபாய், 600. அந்த 600ம் 2 பாட்டா கொடுப்பாங்க. அந்த மாதம் முடிஞ்சு 15ஆம் தேதி 300 ரூபா, 30ஆம் தேதி 300 ரூபா. எப்படி இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் சூழ்நிலை? அடியனுக்கு அப்போது திருமண வயது. யாரும் பொண்ணு கொடுப்பாங்க? 600 ரூபா சம்பளம் மாப்பிள்ளைக்கு அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. போய் அவருக்கே வாங்க, சட்ட பனியன் வாங்குறதுக்கே பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஒரு கொத்தனார். காலம் மாறி போச்சு. பழைய காலத்தை எண்ணி அதை அதிசயமாகவும், இன்றைக்கு இருக்கின்ற அடியேன் இருக்கின்ற காலத்துல இன்றைக்கு இருக்கின்ற நிலையை எண்ணி அடியேனும் அதிசயப்படுகிறேன். அதெல்லாம் இறைவனுடைய அருள் தான். இன்று அடியேன் எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சுட்டேன். 91ஆம் ஆண்டுல மாதம் 600 ரூபாய். இன்றைக்கு அடியனுக்கு 60 வயது ஆக போகிறது. அடியன் எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சுட்டேன். இப்ப சம்பாதிக்கலாம் உபரின்னா என்னது? வந்தா வரவு, இல்லைன்னா இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டு இப்படி அப்படி நலஞ்சு போய் காலை உடச்சிக்கிற, கையில அந்த வேலையெல்லாம் இல்லை. இல்லையா நிம்மதியா தூங்கிட வேண்டியது, இல்லைன்னா கோவில்ல போய் பதிகங்கள் பாட வேண்டியது. அதனாலதான் அடியன் வாரத்துல 3 கோவில் போயிட்டே இருக்கேன். அன்னைக்கு இறைவன் செஞ்ச அந்த அதிசயம் அருளுக்கு நாம இன்னைக்கு செய்கின்ற ஒரு உபகாரம் என்னது? கோவில்ல போய் அவரை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வழிபாடு செய்யறதுக்கும் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் திருப்பரங்குன்றம் போயிட்டு 8 வருஷம் இருக்கும். ஒருத்தர் சொல்றார், எத்தனை வருஷம்?
8 வருஷம் இருக்கும். திருப்பரங்குன்றம் போய் மீனாட்சி அம்மன் கோயில் போய் 10 வருஷம் இருக்கும். இங்கதான் வாழ்றோம், வசிக்கிறோம், அந்த வழியா தான் வியாபாரம் பண்றோம். ஆனா நமக்கு போவதற்கான அந்த அருள் கிடைக்கவில்லை. மாணிக்கவாசகரும் பல இடங்கள்ல சொல்லுவார், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே. வேற எதுவுமே பண்ண முடியாது. அருள் இருந்தால் ஒன்று மட்டுமே இது கைகூடும். அது அடியருடைய வாழ்க்கையில அடியரை நினைத்து பார்த்து அதிசயம். 91ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கும் இன்னைக்கு 24 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து அடியன் இருக்கின்ற நிலையை அடியனே சில சமயம் அதிசயப்படுவதுண்டு. இதை வெளியே போய் சொல்ல முடியுமா? நான் போய் இங்கேயும் சொல்ல முடியாது. என்ன நடந்திருக்கும்? இது உண்மையா? எப்படி இவ்வளவு சம்பாத்தியத்தை இறைவன் கொடுத்தான்? போதும் என்கின்ற அளவிற்கு கொடுத்திருக்கிறான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இனி வர்றதெல்லாம் நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. அதுவும் அவரே தான் கொடுக்கிறார். ஒரு அளவு, அந்த அளவு கொடுத்துட்டு அதோட முடிச்சிடும். கணக்க பேப்பரை முழுங்க, அவ்வளவுதான். ஆனா அடியர் என்ன பண்றோம்? இறை காரியங்களோட நற்காரியங்கள். அதனாலதான் இந்த கூட்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். கைமாறு கருதாத ஒரு உதவி. என்னைக்காவது உங்ககிட்ட ஏதாவது காசு வாங்கியிருக்கோமா? இல்லை ஏதாவது செஞ்சிருக்கோமா? உங்களையும் நம்ம சுற்றுலா அழைத்து சென்று ஒரு சில சின்ன சிறு பணிகளை நம்ம அடியன் செய்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? ஏதோ ஒரு வழியில சம்பாத்தியம் வர்றது. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். உங்களுக்குன்னு காசெல்லாம் கொடுக்க முடியாது. அங்க ஒரு சுற்றுலா, உங்களுக்கு வேண்டியதை சாப்பிடுங்க, சந்தோஷமா ஒரு நாள் முழுவதும் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிதான் பண்றோம். வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இனி வருங்காலங்கள்ல இந்த உபன்யாசத்தை கேட்ட பிறகு இனி உங்களுடைய வாழ்க்கையில நடப்பவை எல்லாமே நீங்க அருள் என்றோ அதிசயம் என்றோ, நீங்க நல்ல பழுத்த ஆன்மீகவாதி என்றால் அருள் என்று நினைத்துக் கொள்ளலாம். பழுத்த ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை அதிசயமாகவே வைத்துக் கொள்ளவும். அப்பதான் அருளுக்கு போக முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எது அதிசயம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு இதுவரை ஒரு 15 நிமிடங்கள் உங்களுடன் பேசி நகைச்சுவையாகவும் சிந்திக்கத்தக்கதாகவும் எல்லா தகவல்களையும் அறிய சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஓய்வு நேரத்தில் இதை நன்கு சிந்தித்து பார்த்து எது அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 4 பேர்கிட்ட போய் எடுத்துக்காட்டா நிக்கணும். இதை சொல்லிவாங்க, அப்படியே பார்த்து கேட்டு மறந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு பேசணும். பேசுனீங்கன்னா இந்த அதிசயம் என்ற சொல் மறைந்து அருள் என்ற சொல் உருவாகும். அந்த அருளே நம்மை எந்நாளும் காக்க வல்லது என்று கூறி அடியருக்கு வாய்ப்பளித்த அன்பு நட்போட்டத்திற்கும் ஆத்ம ஞான சபையினருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இந்த ஆர்வமூட்டும் சொற்பொழிவை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.